Good evening students. In this video we are going to learn about accounting for not-for-profit organization. This is an NCERT syllabus. Let's move for the chapter. What is the meaning of accounting for not-for-profit organization? This is also called as non-profit organization. Now we are going to learn about meaning for non-profit organization. It refers to the organizations that are used for the welfare of the society and are set up as charitable institutions which function without any profit motive. That means their main aim is to provide service only, okay, not a profit motive. Normally they do not manufacture, purchaser or seller. So they need not maintain any books of accounts. In this type of organization, raised capital fund or general fund. In this organization, main source of income, subscription from their members and collecting donations, government grants and income from investments. They are keeping records only for the statutory requirements and also to ascertain the financial position of the organization. ஸ்கூல்ஸில் தான் இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அது புரியாமல் தான் யூடியூப் பார்க்க வந்தோம். நீங்களும் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இது உங்களுக்காக தமிழ்லையும். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது லாப நோக்கமற்ற ஒரு அமைப்புன்னு அர்த்தம். இவங்களுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான். இவங்க ப்ராஃபிட்டை மோட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க. நார்மலாகவே இவங்க ஒரு மேனுஃபேக்சரராகவோ பர்ச்சேசராகவோ அல்லது செல்லராகவோ இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ஸ் புக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஓகேவா? இந்த ஆர்கனைசேஷனில் அவங்களுடைய ஃபண்டு நிறைய ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அல்லது இவங்களுடைய மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்களுடைய மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்க மெம்பர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, சந்தா கட்டுவாங்க. அந்த பணம் டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, கவர்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கிராண்ட்ஸ், அப்புறம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய வருமானம், இது எல்லாம் தான் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ஃபண்டு, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க மேக்ஸிமம் இவங்க ரெக்கார்ட்ஸ் கீப்பப் பண்ணுறாங்க அப்படின்னா அது சட்டப்பூர்வமான ரெக்குயர்மெண்ட்ஸ், ஸ்டாட்டுச்சரி தேவைக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. தென் அவங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் இவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். நம்ம அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்காக. வாட்ச் மை சேனல் கண்டினியூஸ்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.